பக்கத்தில் பார்த்து சொல்லு, கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். வெயிட் ஃபார் த லார்ட். அல்லேலூயா. அது நடக்கல, இது நடக்கலை. இப்போ தான் இஸ்ரவேல் அரசாளுவானா, தாவீதின் அரசு அந்த யூதர்களுக்கு கொடுப்பிறா, இஸ்ரவேலுக்கு கொடுப்பா, எல்லாம் கேட்குறான் கேள்வி. அதெல்லாம் வேணாம் உனக்கு. கர்த்தரு காத்திரு. பரிசுத்த ஆவியான ஒருத்தரை அனுப்புகிறேன், அவர் உன் கூட நடத்துவார். நீதி எது, நியாயம் எதிர், நியாய தீர்ப்பு எதிர், சத்தியம் எதுன்னு உன்னை கண்டித்து உணர்த்தவும் உனக்கு போதித்து நடத்தும் அவர் அனுப்புவார். சில வசனங்கள்லாம் புரியவே புரியாது எனக்கு. ஏன்னா இனி எந்த அர்த்தத்தில் இப்படி சொல்கிறாரு அதே மைண்டில் வச்சுட்டு உட்காந்துருவேன். ஆண்டவர் அதை குறித்து திட்டமும் தெளிவுமா எனக்கு விளக்கம் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? 19வது முறை படிச்சுன்னுக்கிறேன் பைபிள்னு நினைக்கிறேன். அப்படி படித்தாலும் சிலதெல்லாம் அரிதாக இருக்குது. ஒரே வசனம் பல முறை வேறு மாதிரி தோன்றும், வேறு வித தியானங்கள் உண்டு.